இந்த பலாலி ஊர் மண்ணில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் இந்த வெயில்ல. இது வரலாறு படைக்கும். இப்போ கடைசியா பொம்பளைகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். கொஞ்ச நாள் பார்த்து விட்டு எல்லாரும் எங்கட காணிகளுக்குள்ள இறங்குவோம். பாருங்க விமானத்தை பாருங்க போகுது. பலாலியில் வந்து இந்த விமானம் அனுரகுமார திசாநாயக் அவர்களே நேரடியாக இந்த பாதையோட நடந்து போய் பிரயோசனம் இல்லை. தமிழ் இனத்தை வந்து பெருக்கிற மாதிரி தான் செய்கிறார். இந்த அரசும் வந்து தமிழ் சிங்களம் என்ற வேற்றுமை பார்த்து தான் செயல்பட நினைக்கிறீங்களோ? அது உண்மை. அந்த காலங்களில் தந்தை செல்வா அவர் தலைவர் இருந்த காலப்பகுதியில் அதுக்கு இந்த சத்தியாகிரக போராட்டங்கள் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி ஒரு போராட்டங்களை நீங்கள் பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி அதுக்கு வெளியிலேயோ செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? என்னதான் நடந்தாலும் நடந்துட்டு போகணும். சாகிறது அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிற்கிறேன்னு சொல்கிறேன். இன்றைக்கும் யாழ்ப்பாணம் பலாலி சந்திரனுக்கு வந்து இது வந்து இராணுவத்தில் டீ சந்தின்னு சொல்வார்கள். இந்த இடத்துல வந்து 6வது வாரமாகவும் இந்த மக்கள் பலாலியில் வாழ்ந்த மக்கள் வந்து ஆர்ப்பாட்டங்களை செய்து வருகிறார்கள். உண்மையிலே வந்து அவர்களின் காணிகளை விடுவிக்க கோரி பல்வேறுபட்ட இடங்களில் இருந்து வந்து மக்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். வாடகை வீடுகளில் இருந்து வெறுத்து போய் தங்களுடைய சொந்த காணிகள் தாங்கள் போக வேண்டும் என்று மக்கள் வந்து போராட்டங்களை செய்து வருகிறார்கள். இது தொடர்பான ஒரு காணொலியாக அமையப்போது. உண்மையிலே வந்து இவர்கள் காணி விடுவிப்பதாக அரசாங்கம் சொல்லியிருந்த போதிலும் ஒரு சில இடங்கள் விடுபட்ட போதிலும் சில பாதைகள் விடுபடாத நிலையிலும் அவர்கள் இந்த இடங்களுக்கு போக இல்லாத நிலையில் இருக்கிறார்கள். அரசாங்கம் இதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தான் அனைவரும் இந்த போராட்டங்களை அமைதி வழியான ஆர்ப்பாட்டங்களில் வந்து இந்த ஈடுபட்டு வருவதை பார்க்கக்கூடியமாக இருக்குது. இது தொடர்பாக அனைத்து விடயங்களையும் நான் உங்களை பயந்து கொள்ளப்படுறேன். வேற நோக்கங்களை முதலாக எனது காணொலியை பார்ப்பதாக இருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காணொலியை பாருங்கள். இந்த நடக்கின்ற விடயங்கள் அனைத்தையும் உங்களுக்கு பதிவு பண்ணி காணொலியாக தருகின்றேன். பாருங்கள், காணொலிகள் போகலாம். இதில் முன்னுக்கு பாருங்க தரப்பால் வந்து கட்டிடணும். இதில் போலீஸார் கூட வேற இல்லை, சிஐடியினர் தான் நீங்கள் அதில் நிற்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மற்றும் மக்கள் தான் ஃபுல்லாக வந்து இருக்கு இந்த போராட்டங்கள் வந்து கலந்து கொள்வதற்காக வந்திருக்கணும். பாருங்கள் இவ்வளோ பேர் நிற்கணும்ட்டு இதில் பார்த்தீங்களா எல்லாம் பயந்து போனாங்க தான் இருக்கணும் ஃபுல்லாகவே. எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் எங்கள் காணிகள் காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை நமது காணிகளை கொண்டு போவது வேண்டும் 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 நமது காணிகளை காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை பலாலி மயிலெட்டு பலாலி மயிலெட்டு பலாலி மயிலெட்டு அப்பேகம 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 பலாலி 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 மயிலெட்டு. நான் சாந்தி இன்பநாயகம். இன்றைக்கு நாங்கள் 6வது தடவையாக இந்த இடத்துல, அதாவது எங்களோட சொந்த மண்ணில் நாங்கள் நின்று போராடி கொண்டு இருக்கின்றோம். உண்மையிலே இந்த அரசாங்கம் என்னதான் செய்யுதுன்னு எங்களுக்கு விளங்கல. ஒரு மக்களுடைய தேவைகளை பயன்படுத்தி அவர்களுக்கு பயன்படுற வழியில் செய்து கொடுக்குறது ஒரு அரசாங்கத்தின் கடமை. இந்த கடமைக்கு அப்பால் இந்த அரசாங்கம் நாங்கள் போராடுறதை எந்த விதத்திலும் காது கொடுத்து கேட்பதாகவும் இல்லை, எங்களுக்கு எது விதமான ஒரு நல்ல தீர்வை தருவதாகவும் இல்லை. ஆனபடியால் எங்களுக்கு இதை இணைக்கின்ற போது சரியான ஒரு கோபம் தான் பெறுகின்றது. சரி, நாங்கள் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டு போகிற மாதிரியான ஒரு தன்மையைத்தான் இந்த அரசாங்கம் எங்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே இது இன்றைக்கு எங்களோட இந்த மண்ணுகள், எங்களோட காணிகள் எல்லாம் 10 கிலோ கிடந்து பதகளிக்குது.
இதில் கிட்ட தான் என்னுடைய காணி. என்னுடைய வீட்டை நான் என்னுடைய வளவை பார்க்குற போது உண்மையிலே எனக்கு வயிறு எரிஞ்சு கொண்டே இருக்கின்றது. பத்தைக்குள்ளே கடந்து பதகழிச்சு கொண்டு இருக்குது எங்களோட காணிகள். நீங்கள் எங்களோட காணிகளை எங்களோட தாரதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு நீங்களே எங்களோட காணிகளை நீங்கள் வந்து ஆடிக்கொண்டு நிற்கிறீங்கள். ஏன் வந்து நீங்கள் எங்களை இப்படி கேவலப்படுத்துறீங்கள்? இது ஒரு எங்களை நீங்கள் கேவலப்படுத்துறதான் உணர்வுகள். ஏனென்றால் நாங்கள் தமிழர் அந்த இதுக்காக தான் நீங்கள் எங்களை கேவலப்படுத்தி கொண்டு இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு என்ன தோன்றும். இன்றைக்கு நாங்கள் உலக வரலாறுகள் கூடி நாங்கள் அறிவோம். இந்த அமெரிக்க நாட்டில் சிக்காகோ நகரத்தில் மக்கள் தங்களுடைய உரிமைகளை பெற்றெடுக்கிறதுக்காக எவ்வளவோ சிரமத்தின் மத்தியில் எவ்வளவோ கஷ்டத்தின் மத்தியில் அவர்கள் போராடி அந்த சிரமத்தின் ஊடாக தங்களை வெற்றியையும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த இலங்கை நாட்டில் இந்த பலாலி ஊர் மண்ணில் நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். இந்த வெயிலில் இது வரலாறு படைக்கும். ஒரு காலம் இது வரலாறு படைக்கும். அப்போது அந்த சந்ததியினருக்கு தெரிய வரும் இந்த அரசாங்கத்திட்ட இருந்து நாங்கள் எங்களோட உரிமைகளை பெற்றெடுப்பதற்கு இந்த மக்களாகிய இந்த பலாலி மக்களாகிய நாங்கள், அதாவது இலங்கை பூரா எங்களோட இலங்கை மக்களாகிய நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம் என்றது வருகின்ற சந்ததி கட்டாயம் இதை கற்றுக்கொள்ளும். இது வரலாறு படைக்கும். ஆகவே தயவு செய்து அரசாங்கத்திட்ட நாங்கள் கேட்டுக்கொள்கிறது, எந்த ஒரு அரசாங்கம் வந்தாலும் எங்களை பேக்காட்டி ஒரு நாய்க்கு இறைச்சி எலும்பு போட்ட மாதிரி அப்படித்தான் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எங்களோட உணர்வுகளை நீங்கள் மதிக்கிறீர்கள் இல்லை. எங்களோட உணர்வுகளை நீங்கள் ஏடெடுத்து கூடி பார்க்குறீர்கள். ஏன் என்ன காரணம்? தமிழன், நாங்கள் தமிழன் என்ற காரணம். நாங்கள் தமிழனாக இருந்தாலும் எங்களோட வாழ்விடம் எங்களோட உரிமை இது. இந்த இடம், இந்த மண், நாங்கள் காலங்காலமாக ஆண்டாண்டு தோறும் நாங்கள் வாழ்ந்து வந்த இந்த சொந்த இடத்துல உங்களுக்கு உங்களோட அதிகாரம் தோட்டம் செய்கிறது, வாழை வைக்கிறது, தென்னை வைக்கிறது, இப்படியெல்லாம் செய்து நீங்கள் விதமாக உங்களுக்கு சொத்து சேர்க்கிறீர்கள். உங்களோட ஆக்களை கொண்டு வந்து குவார்டர்ஸ் கட்டி வச்சு வாழ்கிறீங்க. இதெல்லாம் நியாயம் ஒன்று வாங்க நாங்கள் கேட்குறது. இந்த வாங்க டொய்லெட் ஒன்று வந்து வச்சது தற்காலிகமாக, அதை கூடி எடுத்து கொண்டு போட்டீங்க நீங்கள். மனித உரிமை மீறல். இது ஒரு மனிதனுக்கு இருக்கிற அடிப்படை உரிமைகளை கூடி சிந்திக்க தெரியாத அரசாங்கம் என்று தான் நான் சொல்லுகின்றேன். என்னதான் நடந்தாலும் நடந்துட்டு போகணும், சாகிறது ஒரு நாள். ஆகவே தயவுசெய்து இந்த அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் எங்கட காணிகளை நீங்கள் கொடுங்க. எங்களுக்கு எங்கட காணிகளை நீங்கள் எங்களிடம் தாருங்கள். இதைத்தான் நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி அக்கா. 36 ஆண்டுகள் சிவில் பாதுகாப்பு திணைக்களமே, ராணுவமே, எங்கள் காணிகளை தோட்டம் செய்யும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமே, எங்கள் வீடுகளை இடித்து தோட்டம் செய்யும் சிவில் பாதுகாப்பு திணைக்களமே, எங்கள் காணிகளில் தோட்டம் செய்யும் ராணுவமே. வணக்கம் அக்கா. வணக்கம். நீண்ட நாளை பிறகு இந்த இடங்களுக்கு மக்கள் வந்திருக்கணும். ஆனால் சில இடங்கள் விடுபட்டது, சில இடங்கள் விடுபடலை. உங்களோட காணிகள் இதுக்குள்ள இருக்குது. 6வது வாரமாக நீங்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வாரீர்கள். என்ன சொல்ல விரும்புறீங்க? எங்களோட காணி வந்து இந்த ரோட், இந்த கேகேஎஸ் ரோட்ல தான் எங்களோட காணிகள் இருக்குது. எங்களோட உறவுகள்லாம் அத்தனை பேரும் எங்களை இருக்கிறதெல்லாம் எங்களோட உறவுகளோட காணிகள்லாம் இதில் இருக்குது. 36 வருஷம் மண்டேக்குள்ள நான் இப்போ தான் வந்து 36 வருஷத்தால நான் இப்போ தான் இந்த காணிக்கல நான் இந்த இடத்துல நான் வந்துருக்கிறேன். இவ்வளோ காலமும் நான் இந்த இடத்துல வர இல்லை. நாங்கள் இடம்பெயர்ந்து போகைக்குள்ள குஞ்சுக்கு எனக்கு 16 வயசு. இப்போ 36 வருஷம் மண்டேக்குள்ள பாருங்க எத்தனை வருஷம் சொல்லி எவ்வளவு வீடுகள் என்ன மாதிரி அழகான வீடுகளாக இருந்த இந்த பலாலி மண்ணை உங்களுக்கு பார்க்கல ஒரு அழகாத்தான் இருக்கும். மக்களும் அப்படித்தான் எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்ந்த ஒரு இடம் தான் இந்த இடம். இப்போ தற்போது இப்படி ஒரு இதாக இருக்கேங்க பார்க்கவுமே கவலையுமா இருக்குது. மற்றது வந்து இப்போ நாங்கள் போய் வந்து வாடகை வீட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். வாடகை கொடுக்குறதுன்றக்கு நீங்கள் இந்த கால கஷ்டத்தில் வாடகை கொடுக்குறது சரியான கஷ்டம். இப்போ 36 வருஷமாக நான் வாடகை கொடுத்துருக்குறேன். பல இடங்களில் மாறி மாறி அதுக்கு அளவு கணக்கு இல்லை. ஒரு வருஷத்துக்கு ஒரு வீடுண்டாலும் இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு இடத்துல நிரந்தரமான பதிவுகளை எடுத்து இருக்க முடியாத ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ கடைசியாக போய் நீர்கொழும்புல ஒதுங்கி போயிருக்கிறேன். இருந்த இடங்கள் வந்து இங்கால கிளிநொச்சி, வவுனியா, திருவண்ணாமலை அப்படி பல இடங்கள்லையும் போயிருந்து இப்படி இப்போ இந்த இடத்தை விடுவினமாக இருந்தால் எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு சிக்கல் இருக்காது. அழகா எங்களோட குடும்பங்களை வாழ்க்கையை நடத்தி கொண்டு கட்டாயம் தோட்டங்களை எல்லாம் இருக்கு. இல்லாமல் இருக்குன்னு சொல்லி இல்லை. எங்களுக்கு பெரும்பாலும் எங்களுக்கு இந்த இடத்தை விட்டு தரதான் நாங்கள் கேட்குற ஒரே ஒரு கோரிக்கை தான். எங்களோட மண்ணை எங்களோட கையில தாங்கும். நாங்கள் அழகா எங்களோட குடும்பங்களை நாங்கள் நடத்தி கொண்டு போவோம். பிள்ளை குட்டிகளை வாழ வைக்கலாம். இதுல என்ன எங்களோட பிள்ளைகள்லாம் இப்போ எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் தெரியாது, இந்த இடங்களே தெரியாது எங்களோட பிள்ளைகளுக்கு. இப்போ நாங்கள் இதில் கொண்டு வந்து காட்டினா தான் அதுகள் நாளைக்கு வருங்கள் இந்த இடத்துல எங்கள் இடத்தை தாங்க பிடிக்கணும் கொள்ளணும்ட்டு.
அனுர அரசு வந்து சொல்லியிருந்தது இந்த தேர்தல் காலங்களில் கூட காணி மக்களை விடுவிப்பதாக சொல்லியிருந்தது. ஆனால் இதுவரைக்கும் காணிகள் விட்ட காணிகள் கூட போக இல்லாத சூழ்நிலையே இருக்கு. பாதையை மட்டும் ஓபன் பண்ணி இருக்கணும். அதை வந்து பிரயோசனம் இல்லை எங்களுக்கு. எங்கட காணிகளை தந்ததை நாங்க அதுக்குள்ள போய் நாங்க வாழலாம். பாதையை விட்டுட்டு அதுக்குள்ள தோட்டத்தை செய்து சொந்த காணி தாங்கள் தோட்டம் செய்து தாங்கள் அதால பிசினஸ் பண்ணி தாங்கள் உழைப்புகள் அவையில் மக்களிட காணிக்குள்ள தாங்கள் தங்களுக்கு வருமானத்தை பெற்றுக் கொண்டிருக்கணும். மக்கள் எல்லாம் இப்ப அடுத்தவன் இடத்துல போய் நின்று கையேந்தி கொண்டு நிற்குது. அதை பார்த்து இவரை ரசிச்சு கொண்டிருக்க கூடாது. இந்த மக்கள் இப்ப அனுர அரசாங்கம் வந்தாலும் இப்ப எங்கட பலாலி வாழ் மக்கள் எங்க இருக்கணும்ன்றதை கூடவே தேடுதல் செய்யல. இப்ப மக்களாத்தான் வந்து இதுல போராட்டம் செய்யுதுகள். அதுகளை கூப்பிட்டு ஒருக்கா விசாரிச்சு இதுகள கஷ்ட துன்பங்கள் என்ன, இதுகள் எங்க இருக்குதுகள், எப்படி வாழுதுகள், இதுகளோட வாழ்வாதாரங்கள் எப்படி போகுதுன்றதை கூடி அவைகள் எங்களை கூப்பிட்டு இட்ட வரைக்கும் கேட்கவும் இல்லை. முயற்சி செய்தான் இப்ப வந்து இதுல நிக்குதுகள் எல்லாம். அனுரகுமார திசாநாயக் அவர்களே நேரடியா இந்த பாதையோட நடந்து போயிட்டு உடற்பயிற்சி செய்தவர். அந்த பாதை இந்த பாதை அந்த பாதை அவருக்கு இந்த இடத்த தெரிஞ்சிருக்க நடந்து போய் பிரயோசனம் இல்லை. இந்த மக்கள் எல்லாம் எங்க இருக்கணும்ன்றதை இவர் தேடுதல் செய்திருக்கோம். இதுல வாழ்ந்த சனங்கள் எல்லாம் எங்க அதுகளை தேடி அதுகளுக்கு ஒரு மீளா இது செய்திருந்தா அது பரவாயில்லை. இவர் நடந்து போனதுல என்ன வரப்போகுது? ஒரு பிரயோசனமும் இல்லை. இப்ப நாங்க கேட்கறது எங்கட மண்ணை எங்கட காணிகளை எங்கள்கிட்ட தாங்கும். நாங்கள் மீள அதை நாங்கள் என்ன விதண்டாலும் நாங்கள் அது செய்வோம் கட்டாயம். எங்கள் மக்களை இருக்க விட்டா எங்களுக்கு காணும். வேற ஒன்றும் எங்களே தேவையில்லை. நன்றி நன்றி அக்கா. எங்கள் கடல் பாருங்க இதுல விமானத்தை பாருங்க போகுது. பலாலில வந்து இந்த விமானம் முதாங்க போகுது பாருங்க. அதுல கட்டி விடுங்க. அனுரா சார் அவர்களுக்கும் இராணுவ அதிகாரிகளுக்கும் நான் ஒன்று தான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களோட நிலத்தை யாரும் அபகரித்தால், உங்கள் நிலங்களை யாரும் அபகரித்தால் நீங்கள் அதை மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்பீங்களா? விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்களுக்கு கோபம் வரும். எங்கண்ட நிலம் எங்களுக்கு வேணுமென்று இருப்பீங்க. அதே போல் எங்கண்ட நிலத்தை எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் 36 வருஷமாக எங்கண்ட நிலத்தை விட்டுட்டு இருக்கிறோம். ஆகையால் எங்கண்ட நிலையில இருந்து நீங்கள் அதை புரிந்து கொண்டு எங்களுக்கு எங்கண்ட நிலத்தை வழங்குமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றது வந்து இப்போ உங்களோட காணிகளில் தான் இப்போ அரசாங்கம் இராணுவத்தினர் வந்து தோட்டம் செய்கிறார்கள். அதை நீங்கள் பார்த்துட்டு போயிட்டு பாருங்க. அந்த தோட்டம் செய்கிற காய்கறிகளை தான் நீங்கள் வாங்கி சாப்பிட்றீங்களே, எப்படி அதை உணர்றீங்களா? என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது எவ்வளோ மன வலியோடு இருக்கிறோமென்று எங்களுக்கு தான் தெரியும். எங்கண்ட நிலத்தில் வந்து என்ன ஒரு தோட்டம் செய்து நாங்கள் செய்ய வேண்டிய பயிரை அவர்கள் பயிர் செய்து எங்களுக்கு விற்று நாங்கள் வாங்குறது, அது எங்களுக்கு எவ்வளவு வெளியே தருமன்றது எங்கெங்க நிலையில் இருந்து உணர்ந்தால் தான் அவங்களுக்கு தெரியும். இறுதியாக வந்து அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புங்க? நீங்கள் 36 ஆண்டுகளாக காணியை இல்லாமல் இருக்கிறீங்க. வேறு வேறு காணிகளில் இருக்கிறீங்க. காணிகள் என்று வேறு வேறு இடங்களில் தான் இடம்பெயர்ந்து இருக்கிறீங்க. அகதியால தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன ஒரு வீட்டில் இப்போ நாங்கள் எத்தனை வீடு மாறி இருப்போம். அந்த வீட்டிலே அகதியால தான் நாங்கள் இந்த சொந்த நாட்டிலேயே அகதிகளாக வாழ்கிற வாழ்க்கை எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. அந்த மற்ற இந்த தரப்பால் கட்டுறதுக்கு கூட எங்களுக்கு ஒரு உரிமையே இல்லை. அதுதான் ஆயிலும் கவலையாக இருக்குது. இந்த எத்தனை வயசான அம்மாக்கள் ஐயாக்கள் இந்த வெயிலத்துக்கு இருந்து துடிக்கணும். அப்போ இந்த தற்கொலை கட்டுறதுக்கு கூட ஒரு அனுமதி தரையில என்றால் அப்போ நாங்கள் நம்ம ஊரில் தற்கொலை செய்து சாகுறதே மேல் இருக்கிறதுல அர்த்தமே இல்லை. இப்போ ஒரு ராஜா நாட்டை ஆண்டாள் என்றால் அந்த மக்களுக்குரிய தேவைகளை சந்தித்து அந்த மக்கள்கிட்ட அடிப்படை தேவைகளை சந்தித்து கொடுக்கறதான் அந்த ராஜாவுடைய அந்த காலத்து வழக்கம். இப்போ எங்கண்ட அரசாங்கம் எங்கண்ட நிலத்தையே விடுறாங்க இல்லை. அப்போ இந்த அரசும் வந்து தமிழ் சிங்களம் என்ற வேற்றுமை பார்த்து தான் செயல்பட நினைக்கிறீங்களோ? அது உண்மைதான். ஏனென்றால் இப்போ அவங்க மக்களுக்கு ஒன்றென்றால் அவங்க துடிப்பாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் ஒன்றென்றால் எங்களுக்கும் துடிக்கணும். அதுக்கு நாங்கள் தான் துடிக்க முடியும். எங்கண்ட காணிக்கு எங்கண்ட மக்களுக்கு நாங்கள் தான் துடிக்க முடியும். சரி, நன்றி அக்கா. விவசாயம் ஆண்டுகள்
நாட்டில் நாம் அகதிகளாக சொந்த நாட்டில் நாம் அகதிகளாக வாழ வேண்டுமா? சொந்த காணி வர்த்தகமானியை 2013 காணி வர்த்தகமானியை மலையாளி மயிலிட்டி மண் எங்கள் அடையாளம் மலையாளி மயிலிட்டி. வணக்கம் அக்கா. நீங்களும் வெளிநாட்டில் இருந்து வந்து இப்போ ஒரு 6வது வாரமாக கூட நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உண்மையிலேயே உங்களுக்கு நேரடியாக தெரியும் இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி. உங்களோட சொந்த இடத்துல வந்து நீங்களும் இன்றைக்கு வெளிநாடுகளில் இருந்தாலும் இன்றைக்கு நிற்கிற நாட்களில் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டங்களை வந்திருக்கிறீர்கள். என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த அரசாங்கத்தின் நிலைமையை நீங்கள் நேரடியாக பார்க்குறீங்க, சொல்லுங்கள். இது என்னென்று சொல்கிறேன்ட்டு எனக்கே தெரியல. ஏனென்றால் நான் இப்போ ஒரு 4வது முறை இதில் வந்துட்டேன். 36 வருஷமாக போராட்டம், 36 வருஷமாக இந்த இடத்துல நாங்கள் இல்லை. ஆனால் எங்களுக்கு சரியான விருப்பம் எங்களோட இடத்துல இருக்கணுமென்றது ஆசை இருக்குது, சரியான ஆசை. ஆனால் இவர்கள் வந்து செய்கிற செயல்முறைகள் வந்து எங்களோட இனத்தை வந்து ஒரு வெறுக்கிற மாதிரி, தமிழ் இனத்தை வந்து வெறுக்கிற மாதிரி தான் செய்கிறார்கள். ஏனென்றால் நான் அன்றைக்கு அந்த முறை வந்து நிற்க இதில் ஒரு வேப்பமரம் ஒன்று இருந்தது. அந்த இடத்துல வந்து இணலுக்கு தான் போய் நின்ற நாங்களே நம்ம. அப்போ அந்த இடத்துல இப்போ பார்த்தா அந்த வேப்பமரமே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்கள் இதை பற்றி? அப்போ தமிழருக்கு எந்த விதமான ஒரு உரிமையும் இல்லை. ஆனால் இதில் தண்ணி உண்டு வச்சிருந்தார்கள் குடிக்கிறதுக்கு, அதையும் எடுத்து கொண்டு போகும். டொய்லெட்டும் வச்சிருந்தாங்க. அப்போ எங்களுக்குண்டு ஒரு நீதி கேட்கறதுக்கு ஒரு தரம் இல்லாத இடத்துல நாங்கள் இப்போ இன்றைக்கு அனாதைகளாக அகதிகளாக தான் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதை நினைக்க எங்களுக்கு சரியான கவலையாக இருக்குது. இந்த இராணுவம் வந்து எவ்வளவு விவசாயங்கள் எங்களோட நிலங்களை எடுத்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறாரு. இவர்கள் வந்து எங்களோட நிலத்தை நம்பியா வந்தவர்கள். தாங்கள் விவசாயம் செய்து தாங்கள் வாழணும் எங்களோட நிலத்தை நம்பியா வந்தவர்கள். ஏன் இவர்கள் இப்படி செய்வார்? அப்போ இதை கேட்கறதுக்கு ஒருவரும் இல்லையா? எது விதமான முடிவும் வரையில எங்களுக்கு. இப்போ அதுதான் என்னென்றால், இப்போ விடுதலை புலிகளை நீங்கள் அழிச்சிட்டீங்கள், நாங்கள் 2009 எல்லாம் வின் பண்ணிட்டீங்கள், இந்த நாட்டை நீங்கள் கைப்பற்றினீர்கள் சொன்னது பிறகும் இந்த புலிகளும் இல்லை, இப்போ ஒன்றும் இல்லைன்னு நீங்களே அறிவிச்சிட்டீங்க. அப்போ அறிவிச்சிட்டு ஏன் இந்த காணிகளை விடாமல் நிற்கிறீர்கள்? அதான் அதை விட நாங்கள் வந்து ஆரம்பம் எங்கண்ட பாட்டன் பூட்டி காலத்திலிருந்தே நாங்கள் இந்த இடத்துல வாழ்ந்த நாங்கள். அப்போ வந்து இந்த வந்து இராணுவம் வந்து எங்களுக்கு ஒரு சகோதரம் மாதிரி, நாங்கள் அவையோடு சேர்ந்து வாழ்ந்த நாங்கள். இப்போ எதுக்காண்டி எங்களை இந்த இடத்துல அவையோட இந்த இடத்துல இருக்க விடுகிறீர்கள்? என்ன காரணம்? நாங்கள் அவர்களோட சகோதரமாக தான் பழகி நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒரு விதமான பிரச்சனையுமே இல்லை. இப்போ எதற்காண்டி நீங்கள் எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுக்கொண்டு இப்படி எங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கிறீங்கள்? என்னத்துக்காண்டி? நான் வந்து ஜனாதிபதியை கேட்கிறது, அவரை தாழ்மையுடன் கேட்கிறேன். எங்களுக்கு எங்கள்ட நாட்டை எங்களுக்கு எங்கள்ட ஊரை விட்டு தந்தால் எங்களுக்கு சந்தோஷம். நாங்கள் நெடுகலும் வெளிநாட்டில் இருக்கலாம். அங்கே இருந்த எங்களை வெளியில் போக சொன்னால் நாங்கள் திரும்ப இந்த இடத்துக்கு தான் வரோம். இந்த இடத்துக்கு வந்தால் நாங்கள் எங்கே போய் இருக்கிறோம்? ஆட்டை வீட்டை இருக்கிறோம் சொல்லுவோம். அப்போ நாங்களும் சரியாக கஷ்டப்பட்டு கொண்டான் எல்லாத்தையும் யோசிச்சு தான் நாங்களும் இந்த இடத்துல வந்து இப்போ போராட்டம் செய்ய வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஜனாதிபதிக்கு நான் வந்து அவரை கேட்டுக்கொள்கிறேன். என்னடா எங்களுக்கு தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். எங்களோட இடத்தை எங்களோட நிலத்தை எங்களுக்கு தாங்கும். Honorable President, we request return of the land. ஏற்கனவே இதுக்குள்ள 2 விடுபட்ட கராச்சும் இராணுவ கேம்பும் இருக்குது சார். இந்த ரோட்டில் இருந்து 500 மீட்டர் தூரத்தில் ரணில் இருக்கைகளில் விட்ட பகுதி அங்கால விடுபட்டது. இங்கே இருந்து ஒட்டகுளம் வரைக்கும் அதுக்குள்ளே ஒரு கராச்சும் லைட் இன்ஃபென்ட்ரி முகாமும் விட்டதுக்குள்ளே இருக்குது. அதை விட இந்த பகுதியை ஃபுல்லாக விடுறதுக்கு எந்த பாதுகாப்பு காரணங்களும் தேவையில்லைன்னு சொல்லி இருக்குது. இந்த இடத்தை விடக்கூடிய ஜனாதிபதி கேட்க பிரதிபன் அரசாங்க அதிபர் அவர்கள் விடலாம் என்று சொல்லியிருக்காரு. அதுக்குரிய நடவடிக்கை ஆனால் ஒன்றுமே எடுக்கப்படையில். ரோட்டுக்கு மேற்கால திருப்பி இப்போ வந்து சிவில் விமான சேவைக்கு இந்த காணிகளை சுவீகரிக்கிறதுக்குரிய கபட நாடகங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே விமல் ரட்நாயக்க சொல்லியிருக்கிறார், 1985ஆம் ஆண்டு காணி வத்த மானி ஒன்று சுவீகரிக்கிறாக அறிவித்தவை. அதன்படி இப்போ செவ்வாய்க்கிழமை வடக்கு பிரதேச செயலகத்தில் அந்த மக்களுக்கு சந்தித்து நட்டகட்டுக்கான மீட்டிங் நடக்க போகுது.
அது 1985ஆம் ஆண்டு அந்த விமான நிலையத்தை சுற்றி இருக்கிற காணிகளுக்கு கெசட் பண்ணினது. அதுக்கு மக்களும் கொஞ்சம் விருப்பம் தெரிவிச்சிருக்கணும். சில சிக்கல் இருக்கு. ராணுவ தளத்துக்கு அது கொஞ்சம் அது அப்போ இந்த இடத்துல மேற்கு பகுதியை ஃபுல்லாக அவியல் படிக்கிறது. பலாலி மக்களுடைய நியாயபூர்வமான உரிமை சார்ந்த அவருடைய இந்த காணி விடுவிப்பு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற இந்த நேரத்தில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். மிக முக்கியமாக அரசாங்கம் உயர் பாதுகாப்பு வலயம் என்ற பேரில் இங்கிருக்கின்ற காணிகளை விடுவிக்க முடியாதென்று திரும்ப திரும்ப சொல்லி வருகின்ற நேரத்தில் தான் முக்கியமாக இந்த காணிகள் காலங்காலமாக பரம்பரையாக தமிழர்கள் வாழ்ந்த இடம். 1990ஆம் ஆண்டில் இங்கிருந்த மக்கள் வெளியேற்றப்பட்டார்கள். கட்டாயமாக யுத்தத்தை காரணம் காட்டி வெளியேற்றப்பட்டார்கள். இன்றைக்கு 35 ஆண்டுகள் கடந்தும் கூட திரும்பவும் தங்களுடைய இடங்களுக்கு வருவதற்கு அனுமதிக்கப்படாமல் அவர்கள் உறவினர் நண்பர் வீடுகளிலேயோ அல்லது வாடகை வீடுகளிலேயோ அல்லது முகாம்களிலேயோ தான் அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகவே இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக பல தடவைகள் எங்களால் எடுக்கப்பட்ட முன்முயற்சிகளின் பொழுதெல்லாம் விடுவிக்கப்படும் என்ற காரணங்களை சொல்லியிருந்தார்கள். ஆனால் அண்மை காலங்களில் இப்பொழுது இருக்கிற அரசாங்கத்தினுடைய மீள்குடியேற்ற தொடர்பான கருத்துக்களில் இந்த காணிகள் உயர் பாதுகாப்பு வலயத்துக்கு தேவை, அவ்வாறு விடுவிக்கக்கூடிய சூழலில் என்ற கருத்துக்களை சொல்ல முனைந்திருக்கிறார். குறிப்பாக இந்த ரணில் அரசாங்கம் இருந்த பொழுது இதனுடைய ஒரு பகுதியை விடுவித்ததாக கூட குறிப்பிட்டிருந்தார்கள். இன்று நாளை என்று சொல்லி விடுவிக்கப்படவில்லை. ஆகவே மக்களுடைய போராட்டம் நியாயமானது. அவர்கள் தங்களுடைய இருப்பிடத்துக்காக தாங்கள் சொந்த நிலத்தில் குடியேறுவதற்காக நியாயபூர்வமான கண்ணியத்தோடு அறவழியிலே தங்களுடைய இருப்புக்கான கேள்வியை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். இந்த போராட்டத்தினுடைய நியாயத்தன்மை உண்மைத்தன்மையை நாங்கள் சொல்ல வேண்டியதும் உரிய இடங்களில் கதைக்க வேண்டியதும் எங்களுடைய கடமை. நேற்று முன்தினம் கூட வெள்ளிக்கிழமை நாங்கள் ஜனாதிபதிக்கு எழுத்து மூலமாக ஒரு கடிதத்தை பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பியிருக்கிறோம். மிக முக்கியமாக அரசியல் கைதிகளுடைய விடுதலை, மயிலிட்டி, பலாலி, வசாவுலான், கேப்பாப்பிளவு, மயிலத்தமடு, மாதவனை போன்ற காணி பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வு, இவைதான் எங்களுடைய முக்கியமான கோரிக்கைகளாக முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அன்றாடம் தமிழ் மக்கள் எதிர்கொள்ளுகின்ற நாளாந்தம் அவர்கள் துயரங்களோடு வாழுகின்ற பிரச்சனைகளுக்கான உடனடி தீர்வுகளை எட்டுவது. இந்த உடனடி தீர்வுகளை எட்டுவது தொடர்பாக ஜனாதிபதியோடு சந்தித்து கதைக்க பாராளுமன்ற உறுப்பினர்களாக நாங்கள் கோரிக்கை முன்வைத்திருக்கிறோம். அந்த கோரிக்கையை நான் நினைக்கிறேன் செவிசாய்க்கப்படும் என்று. அவ்வாறு ஒரு சந்தர்ப்பம் ஜனாதிபதியோடு கிடைக்கிற பொழுதும் இந்த மக்களுடைய உண்மையான கோரிக்கையை தொடர்ந்தும் வலியுறுத்துவோம். இந்த போராட்ட குழு சார்ந்தவர்களும் ஜனாதிபதியை சந்திப்பதற்கான ஒரு நேரத்தை கேட்பதற்கும் நாங்கள் உத்தேசித்திருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் தான் கதைப்பதற்கு அப்பால் போராட்டத்தில் ஈடுபடுகின்ற இந்த போராட்ட குழு சார்ந்தவர்களும் நேரடியாக சந்தித்து இந்த காணி 35-36 வருடங்களாக தொடர்ந்து விடுவிக்கப்படாமல் இருக்கின்ற நிலைமையை உணர்த்தி இதை விடுவிப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். இது தொடர்பாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் நாடுகளின் தூதர்களுக்கு கூட இந்த விளக்கங்களை எடுத்துரைத்திருக்கிறோம். தொடர்ந்தும் அந்த முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். மற்ற இன்னொரு கேள்வி ஒன்று, இப்போ அந்த காலங்களில் தந்தை செல்வா அவர்கள் தலைவராக இருந்த காலப்பகுதியிலையோ அதுக்கு முதல் காலங்களையோ அதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியிலையோ இந்த சத்தியாகிரக போராட்டங்கள் ஊடாக பாராளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருந்ததாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி ஒரு போராட்டங்களை நீங்கள் பாராளுமன்றத்திலேயோ இல்லாட்டி அதுக்கு வெளியிலேயோ செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்குதா? செய்ய வேணும். தொடர்ந்து செய்கிற போராட்டங்களில் பங்கு கொள்ளுகிறோம். ஒரு காலத்துக்கு ஏற்றதானே அது அப்போ நடந்தது ஒரு அறவழி போராட்டம். அதுக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய ஆயுத போராட்டங்களே நடைபெற்றது. ஆயுத போராட்டங்களுக்கு பிற்பாடு திரும்பவும் நாங்கள் அதே அறவழி போராட்டங்கள் தான் இருக்கிறோம். அது தொடர்ச்சியாக அதை முன்னெடுப்போம். நன்றி சார். நாங்கள் முதலும் பல தடவை உங்களோட தொடர்பு கொண்டு கதைச்ச போது எங்களுக்காக நீங்கள் இந்த பலாலி மக்களுக்காக பாராளுமன்றத்தில் நீங்கள் பல தடவை கதைச்சிருந்தீர்கள். அதற்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். நாங்கள் எப்போது அழைத்தாலும் நீங்கள் உடனே அந்த பதிலை சொல்லக்கூடிய ஒரு ஆளாக இருக்கிற ஒரு மக்கள் பிரதிநிதியாக நான் ஒரு தனிப்பட்ட ரீதியில் எனக்கு நன்றி சொல்கிறேன். இருந்தாலும் இந்த டிசிசி மீட்டிங்கில் சார் இது இந்த ஏஜிஏ அரசாங்க அதிபர் உட்பட இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு டிசிசி மீட்டிங்கிலையும் குழப்பங்களோடு இது முடிவடைந்து கொண்டிருக்கிறதே தவிர எங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படுறதில்லை. இந்த டிசிசி மீட்டிங்குக்கு நீங்கள் போகிறவர் என்ற ரீதியில் எங்களுடைய பிரதிநிதியாக போகிறவர் என்ற ரீதியில் விரைந்து இந்த பகுதிகளை இந்த விட்ட பகுதிகளுக்கு விட வேண்டிய கிழக்கு பகுதி, இந்த வடமேற்கு பகுதிகள் எல்லாம் விடுவிக்கக்கூடிய பகுதிகள், இதை தொடர்ந்து முன்னெடுக்கணும் என்று இருக்கிறோம். கடந்த யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு நான் எழுத்து மூலமாக கோரிக்கை வைத்திருந்தேன். அதுக்கு முதல் நடந்த கூட்டத்திலையும் நான் கோரிக்கையாக முன்வைத்திருந்தேன். வலிகாமம் வடக்கு தவிசாளரையும் சாட்சியாக வைத்து நாங்கள் முன்மொழிந்து அதை வழிமொழிந்திருந்த நாங்கள்
சேர்மன் நான் முன்மொழிந்தனால் அவர் தான் அதை வழிமொழிந்திருந்தவர். ஒவ்வொரு யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் நிகழ்ச்சியிலெல்லாம் முதலாவது விடயமாக இந்த வலிகாமம் வடக்கு காணி பிரச்சனை எடுக்கப்பட வேணும், அதற்கான தீர்வு என்ன என்பதை பேசிக்கொண்டுதான் அடுத்த நிகழ்ச்சிகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும். அதே போல் கடந்த கூட்டத்தில் எழுத்து மூலமாகவும் கொடுத்திருந்தனால் அவை தொடர்ச்சியாக நாங்கள் அந்த விடயத்தை நீங்கள் கேட்பது போல இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்கள் எங்களுடைய ஆசிரியர் அவர்கள் சொன்னது போல ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களையும் தொடர்ச்சியாக இதற்கான அழுத்தங்களை பிரயோகிப்போம். அழுத்தங்கள் மட்டுமல்ல, இது ஒரு வெளிப்படையாக ஜனாதிபதிக்கோ அமைச்சர்களுக்கோ தெரியும், இது தமிழ் மக்களுடைய காணி, அவர்கள் வாழ்ந்த இடம், இதை தாங்கள் ஆக்கிரமித்து வச்சிருக்கிறோம், இந்த நாட்டில் யுத்தம் இல்லை, ஆயுத வெடிப்புகள் குண்டு சத்தங்கள் இல்லை, அப்போ இந்த மக்களுடைய காணியை கொடுக்கறதுக்கு தாங்கள் ஏன் இழுத்தடிக்கிறோம்ன்றதை அவருடைய மனச்சாட்சிக்கு தெரியும். ஆகவே இந்த காணி விடுவிக்க வேண்டிய பொறுப்பு அவர்களுக்குரியது, அதற்காக முழு முயற்சியும் சார். சிவில் பாதுகாப்பு திணைக்களம் அவங்களுடைய 5 வழிபாட்டு தலங்கள், பாடசாலைகள், 21 வழிபாட்டு தலங்கள், 5 பாடசாலைகள், வீடுகளை இடித்து இந்த பலாலி இராணுவ தளத்தை சுற்றி ஏர்போர்ட்டை சுற்றி சிவில் பாதுகாப்பு திணைக்களம் விவசாயம் செய்யுது. இது எங்களுக்கு உடனடியாக நிறுத்த வேணும். ஏனென்றால் ஏனைய மாவட்டங்களையும் சிவில் பாதுகாப்பு திணைக்களம் அரச காணிகளில் செய்யுது, அது நாங்கள் வரவேற்கிறோம். அதே போல் இவர்களும் அரச காணிகளுக்கு உடனடியாக மாற்றப்படும். இது எங்களுக்கு வழியாக இருக்குது. ஏனென்று கேட்டால் ஒரு பன்சலை வரையில் அவர்கள் பொங்கி எழுகிறார்கள். இந்த ரோட்டில் இதில் இருந்து 200 மீட்டரில் 50 மீட்டர் உள்ள ஒரு பெரிய பிள்ளையார் ஆலயம் இடித்தளிக்கப்பட்டிருக்கு. இந்த மயிலட்டி ரோட்டில் ஒரு பெரிய பிள்ளையார் ஆலயம் இடித்தளிக்கப்பட்டிருக்கு. இதில் காணிக்க மாத ஆலயம், சபஸ்தியார் ஆலயம் 2010க்கு பிறகு இடித்தளிக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒரு மதம் சார்பாக இவர்கள் தூக்கி பிடிக்கிறவர்கள் இந்த எங்களுடைய மதங்களை இடித்தளிவது எவ்வளவு நியாயமானது? இதுகள் தொடர்பாக எங்களுக்கு நீதி வேண்டும். இந்த ஆலயங்களை வழிபடுறதுக்கு எங்களுக்கு முதல் போய் பார்க்க அனுமதி வேண்டும், போராக்க அனுமதி தெரியணும். இல்லை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காணிக்க மாதையா, சபஸ்தியார் ஆலயம், இந்த தகனாரோட சித்தி விநாயகர், மயிலட்டி வரசித்தி விநாயகர், இந்த ஆலயங்களுக்கு நாங்கள் போய் அந்த இடத்துல வழிபடுறதுக்கு எங்களுக்கு அனுமதியை பெற்று தருவோம். கண்டிப்பாக. மற்ற சார் இன்னொன்று, இப்போ காணி சிலது விடுபட்டு இருக்குது. இப்போ கிழக்காலிய சில இடங்களில் விடுபட்ட காணி விடுபட்டு, ஆனால் போகிறதுக்குரிய பாதைகள் அடப்பட்டு இப்போ விடுபட்ட காணிக்கிலே மக்கள் போயிடல. ஏன்டா காணிக்கார தங்களோட காணி அடைச்சபடியா பொதுவான பாதை வந்து அதால் போகலாம் இருக்கு. அரசாங்க அதிபருடைய விடுபடாத இடங்களுக்கானது அரசாங்க அதிபருடையும் பிரதேச செயலாளருடன் கதைச்சு அது பிரதேச சபைக்குரிய வீதிகளாக இருந்தால் நாங்கள் அதை விரைவாக செயல்படுத்துகிற நடவடிக்கை தவிசாளர் நினைக்கிறோம். நாங்கள் அந்த முயற்சியை அவர்களுக்கூட அதை மேற்கொள்வோம். ஏற்கனவே கேட்ட விஷயங்கள் அடையாளப்படுத்தப்பட்டு நாங்கள் என்னென்னா அந்த மக்கள் முன்கூடிய 2024 ஏப்ரலில் விடுவிக்கப்பட்ட காணிகளில் இந்த பிரதானமாக பலாலி கிழக்கில் உள்ள பாதையில் அவை முன்குடியேற்றத்துக்கு மின்சாரம் கூட வழங்க முடியாது இருக்கிறவே அந்த இடங்களுக்கு நேரடியாக சென்று பார்வையிடப்பட்டு அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இப்போ இராணுவ கட்டளை தளபதிக்கு அதுக்கான எழுத்து மூலமான அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதை விடுவிக்க சொல்லி அந்த மக்கள்கிட்ட முன்குடியேற்ற மின்சார வசதி வழங்குறதுக்காக அந்த பாதைகளுடைய பலாலி கிழக்கில் ராஜராஜேஸ்வரி கோயிலோடு அனுமதித்த பகுதிகளில் இருந்தது. பிரதானமான இங்கே இருக்கிற பிரச்சனை என்னென்னா, புதிய பாராளுமன்ற உறுப்பினர்களாக வந்திருக்கிறவர்கள் இங்கே இருக்கிற பௌதிக ரீதியான பிரச்சனை தெரியாது. எந்த இடத்த வீதி இருந்தது, மக்கள்கிட்ட இப்போ வந்து போன இராணுவ இந்த பாதுகாப்படைகளின் பிரதி அமைச்சர் கூட இங்கே பலாலி ரோட்டுண்ட எந்த பக்கம் விமான நிலையம் இருந்தது, எந்த பக்கம் விமான நிலையம் இல்லை. இந்த பலாலி ரோட்டுண்ட கிழக்கு பக்கத்து விமான நிலையத்துக்கு எந்த விஸ்தரிப்புக்கு விடம் இல்லை, விஸ்தரிப்புக்கு தேவையும் இல்லை. அவர் இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே இருக்கிற மக்கள் பிரதிநிதிகளை சந்திக்கவும் இல்லை. பாராளுமன்ற இங்கே தமிழ் தேசியம் சார்ந்து இங்கே இருக்கிற இந்த பாராளுமன்ற உறுப்பினருக்கும் தெரிவிக்கவும் இல்லை. காரணமாக இந்த பிரதேசத்தின் சம்பந்தமாக அந்த உள்ளூராட்சி மன்றத்துக்கும் தெரிவிக்கணும். அந்த உள்ளூராட்சி மன்றத்தோடைய கதைக்கல என்னென்ன அவைக்கு தெரியாது போன. ஆனால் ஈஏ மட்டும் கேட்டிருந்தால் பலாலி ரோட்டில் கிழக்கு பக்கத்தை முழுமையாக விடுவிங்க கொண்டு கேட்க அவை அரசாங்க அதிபர் என்ற அடிப்படையில் கேட்ட அடிப்படையிலும் அது கூட சம்மதிக்க இல்லை. அது இணையத்தில் இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி பலாலி விமான நிலைய விஸ்தரிப்புக்கான சுயேற்புக்காக நட்டகடு வருவதாக வர சொல்லி கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கு மக்களுக்கு. ஆனால் 1985ஆம் ஆண்டு கெசட் நோட்டிஃபிகேஷன் படி 669.5 ஏக்கர் தான் அவைக்குரிய விமான நிலைய விஸ்தரிப்புக்குரிய காணி. அந்த காணி அவ்வளவுமே காணுமென்று விமான நிலைய விஸ்தரிப்பு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு கட்டுவன் மயிலி ரோட்டுண்ட கிழக்கு பக்கத்தில் உள்ள முழு காணிக்காரருக்கும் அறிவித்தல் வழங்கப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இவ்வாறான நிலைமை இங்கே இருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் இந்த பௌதிக ரீதியானது தெரியாது. இந்த நிலைமை தான் இன்றைக்கு குழப்பமான நிலைமையில் இருக்கேன்டா. ஏன்னா அந்த மக்களும் 85ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களை கடந்துட்டு 2025, 26 தாண்டியும் இருக்குது. அப்போ மக்களுக்கு ஒரு குழப்பம், எந்த காணிக்கு வேற சொல்லினோம், விமானியம் எடுத்த காணிக்கா இல்லை புதுசாக இருக்க வரையினமா என்ற ஒரு குழப்பம் எல்லாமே மக்களுக்கும் தெளிவு. இப்போ கூப்பிட்டு கேட்டேன்னா உங்கள்கிட்ட உயர் பாதுகாப்பு நிலையத்தில் உள்ள காணிகள் எங்கெங்கே இருக்கின்றது அடையாளப்படுத்துறதுக்காக GPS பாயிண்டை கேட்டிருந்தேன். போட்டு அவையிட்ட இந்த அட்ரஸ் எல்லாம் எடுத்து போட்டு இப்போ இதை அனுப்பி கடமைப்பட்டது. இதுதான் ஒரு பிள்ளையான நடைமுறை.
22 ஏக்கர் உயர்வாத விலை கசட் பண்ணப்பட்ட 2272 பேர் வழக்கு போட்டிருக்கீங்க உயர்வாத விலை இதுக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருக்கு. போன 7ஆம் மாதம் 1ஆம் தேதி வழக்கு வந்தது. அந்த இடத்துல அவர் சொல்லப்பட்ட விடயம் நாங்கள் காணி விடுவிக்கப்பட போகிறோம். அப்போது நீதிபதி அவர்களாக கேட்கப்பட்ட எந்த காணிகள் விடுவிக்க போகிறீங்கன்றதை அடையாளப்படுத்தி நீங்கள் அப்பீல் கோர்ட்டு தர சொல்லி கேட்டிருக்கிற நிலைமையில் 9ஆம் மாதம் 4ஆம் தேதி மீண்டும் வழக்கு வருது. இவ்வாறான நிலைமையில் இந்த வழக்கு போய்கொண்டே இருக்கு. போராட்டம் போராட்டம். வணக்கம் அக்கா. வணக்கம். இப்போ வந்து 6வது வாரமாகவும் இந்த போராட்டம் நடந்து கொண்டு இருக்குது. இதுவரைக்கும் ஒரு பதில் இல்லாமல் இருக்குது. என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதுதான் ஜனாதிபதி அமைச்சரவை அரச உத்தியோகத்தர் எல்லாரும் எங்களை மனநோயாளியாக்கி போட்டினோம், பைத்தியக்காரராக்கி போட்டினோம். என்னென்றால் பலாலி மைனாரிட்டி மக்கள் 2 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சா என்ன, 3 வருஷத்துக்கு பிறகு சந்திச்சா என்ன, சுகம் கேட்கறதும் இல்லை, பிள்ளைகள் புருஷன் பஞ்சாதி பிள்ளைகளை பற்றி கேட்கறதும் கிடையாது. காணி எப்போ விடுபடும், எப்போ எங்களோட இடம் விடுபடும், இதுதான் முதல் கேள்வி. பலாலி மைனாரிட்டி மக்களின் மனதில் இந்த காணி மட்டும்தான் ஓடிக்கொண்டிருக்குது. அதால் நீங்கள் எங்களை பைத்தியக்காரராக்கியே போட்டிய, வேறு கதை இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த 6 வாரம் நாங்கள் போராட்டத்துக்கு வந்து எங்களுக்கு முதல் மேடை பேச்சும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இப்போ பார்த்தால் சும்மா இருக்கிற வயது ஆக்களை பார்த்தாயினா, இளமாக்களை பார்த்தாயினா, யாரை கேட்டாயின்னு கதைக்கிறியோ, ஓ இந்த கதைக்கிறேன் என்ன காணியை பற்றிய கதை, விடுங்கோ எங்களை விடுங்கோ, நாங்கள் அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். அது மட்டும்தான் கதைக்க மேடை பேச்சும் தெரியாது. ஒரு சபையில் எழும்பி ஒரு கூட்டத்தில் எழும்பி ஒரு கதைக்காத ஆக்கள் இல்லாமல் இப்போ ஏதோ கதைச்சு கொண்டிருக்கணும். ஏன்னா அந்த பைத்தியமாக்கி போட்டு நம்ம இவங்களை எங்களோட பைபிளில் சொல்லுது, அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் கவனிக்கிறது தான் மிக உயர்ந்த பலி. சரியோ, காணிக்க கடவுளுக்கு ஏற்ற பலி. ஆனால் இராணுவம் என்ன செய்தது, அநாதை பிள்ளைகளாக்கி பொம்பளையாள கைம்பெண்களாக்கி அவன் அந்த பழியை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அந்த பழியை அவைக்குத்தான் கிடைக்கும். முந்தி எங்களுக்கு பள்ளிக்கூட பாடம் கூட ஞாபகம் இல்லை. இராணுவம் வந்து தான், அந்த யுத்தம் வந்து தான் இதால் ரோந்து வருவினோம். சரியோ, பலாலி கேம்பில் இருந்து தொண்டமனாத்துக்கு ரோந்து போவினோம். ரோந்து போகைக்கு காலம் 7 மணி 6:30 7 இடையில போவினோம். போகைக்குள்ள நாங்கள் என்ன செய்கிறது, சின்ன பிள்ளைகளை 12 13 வயது ஆம்பளை பிள்ளைகளை கட்டிடக்குள்ளே மறைக்கிறது, சீலியால் மூடுறது, நாங்கள் வீட்டுக்குள்ளே ஓடி மறைகிறது. ஏன்னா வீடுகளுக்குள்ளே பூந்து வேலியெல்லாம் பிச்சு வீடுகளுக்குள்ளே பூந்து தான் அந்த தொண்டமனாத்துக்கு ரோந்து போவினோம். பிறகு பின்னேரம் திரும்பி காலமாக பள்ளிக்கூட பிள்ளைகளை நாங்கள் என்ன செய்கிறது, வெள்ளை யூனிஃபார்மோட கட்டிடக்குள்ள முக்கியமாக ஆம்பளை பிள்ளைகளை மறைக்கிறது, 12 13 வயது பிள்ளைகளை மறைக்கிறது, திரும்பி வரைக்கும் மறைகிறது. எங்களுக்கு பள்ளிக்கூட பாடம் கூட ஞாபகம் இல்லை. அவைய இந்த ஜீப், ஆமி ரக், செயின் பிளக், கவச வாகனம், இதுதான் எங்களுக்கு இப்போ பாடம். அதில் வருவினம், ஊரடங்கு சட்டம் போடுவினம். இதில் நாங்கள் இந்த ஒழுங்கையெல்லாம் மோலியால் மறைக்கிறது. ஏன்னா ரோட்டால் போகிறாக்கள் டப்பன் அதுக்குள்ளே பூந்தால் சூடு, கேட்காக்கள் இல்லை, தலையை கண்டால் சூடு. வீட்டுக்கே நிற்கிறாக்கள், சரி இவன் வாகனம் போவிட்டுதோ ரெண்டு கட்டி பார்த்தா கரையில் சூடு. அப்போ நீங்கள் எல்லாம் பிள்ளைகளையும் அநாதைகளாக்கி பொம்பளைகளையும் கைம்பெண்களாக்கி காட்டை டெக்பேரை செய்து எல்லாம் ஆக்கி போட்டிய. இறுதியாக வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்கள் இந்த அரசாங்கத்துக்கு? அவைக்கு அவை வினை விதைத்தவன் வினையாக இருப்பான், தினை விதைத்தவன் தினையாக இருப்பான். இப்போ அவைக்கு அதுதான், அவைக்கு தான் இப்போ கைது, சிறை, விளக்கமறியல், பத்தாக்குறிச்சலுக்கு தாங்களே சூட வச்சு கொண்டிருக்கிறேன், தாங்களே தற்கொலை. சரியோ, இப்பவும் இந்த காணியை நீங்கள் விடாட்டி அவர் இப்போ ஸ்ரீதரனைக்கு சொன்ன மாதிரி அவைக்கு மனச்சாட்சிக்கு தெரியுது இந்த காணி விடலாம் என்ன மனச்சாட்சிக்கு அவைக்கு தெரியுது. விடாட்டி அவைக்கு நாங்கள் பழி போட எங்களுக்கு உரிமை இல்லை. அதுவும் எங்களோட பைபிளில் சொல்லுது, பழி வாங்குதல் உங்களுக்கு குறிக்காது, எல்லாம் எனக்கு குறிக்காது, கடவுள் பழி வாங்குவேன். சரியோ, இந்த பழியையும் அவியால் ஏற்பினோம். மற்றபடி நாங்கள் இந்த போராட்டத்தை மட்டும்தான் செய்ய முடியுமே ஒழிய இந்த காணியை விடாட்டிக்கு கடவுளால் மட்டும்தான் அவைக்கு தீர்ப்பு கிடைக்கும். மற்றபடி ஒருதர் கதைச்சோ தண்டனை இல்லை, தண்டனை இல்லை. நாங்கள் தமிழ் அரசியல் கட்சியெல்லாம் சொல்கிறோம், அவையனும் கதைக்காமல் இல்லை, அவையன்ற கதைக்கும் பெருமதி இல்லையாங்க. நாங்கள் போராட்டம் செய்கிறவங்களையும் வெளியில் இருக்கிறார்கள் சொல்லிச்சிருக்கணும். நீங்கள் என்ன சத்தம் போடுறீர்கள், உங்களுக்கு என்ன கிடைக்க போதுண்டு எங்களை இப்போ கடைசியா பொம்பளைகளெல்லாம் சொல்லி கொண்டிருக்கணும். கொஞ்ச நாள் பார்த்து விட்டு எல்லாரும் எங்களோட காணிகளுக்குள்ள இறங்குவோம் இருப்போம். இவ எங்களை ஒன்றும் செய்யலாது. சரியோ,
நாங்கள் தூர போகணும் இல்லை, இந்த சந்தியில் கிடக்கிற காணிகள்லாம் எங்களோட காணிகள். நாங்கள் பொம்பளிகள் போயிட்டு அந்தந்த காணிகளுக்குலாம் நாங்கள் இருக்க போகிறோம். இந்தித்தான் சுட்டா காயனம் இப்போ உலக நாடுகளுக்கு அறிவிக்கிறோம். சரியோ? அப்போ நாங்கள் இப்போ பொம்பளியால் ரங்க போகிறோம். பிறகு மட்டும் மறுதரம் வர வேண்டாம். சரி, நன்றி அக்கா. சரி. இராணுவம் எப்படி இந்த மக்களுடைய பொருளாதாரத்தை அளிக்கிறதுக்கு முக்கியமான சந்தைகளில் தங்களுடைய அந்த உற்பத்திகளை கொண்டு சேக்கிரம் பண்ணதை அமலப்படுத்தியிருந்தார். இந்த குற்றச்சாட்டுகளை நாங்கள் பல வருஷங்களாக முன்வைக்க அதை நிராகரித்து வந்த ஒரு இடத்துல ஊடகங்கள் ஊடாக அது இன்றைக்கு நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களை பொறுத்தவரையில் இந்த போராட்டங்கள் நியாயமானவை. நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்லுவது, நாங்கள் தனித்தனியாக நின்று போராடுறதை தவிர்த்து எங்களுடைய மக்களுடைய இந்த உரிமை சார்ந்த விடயங்களை தொகுத்து ஒருங்கிணைக்கப்பட்ட ஒரு மாபெரும் போராட்டமாக நாங்கள் இதை மாற்றி அமைக்கணும். அதை அடைவதற்கு எங்களுடைய பூர்ண ஒத்துழைப்பு அவருக்கு நிச்சயமாக இருக்கும். இல்லை, இந்த போராடுற மக்கள் ஏற்கனவே பிரதேச சபையினுடைய அனுமதியை பெற்று தங்களுடைய சரியான வெயில் அந்த வகையில் ஒரு சில வசதிகளை தங்களுடைய போராட்டத்தை தக்க வைக்கிறதுக்கு ஏற்படுத்தி கேட்ட இடத்துல பிரதேச சபை குடி நீர் ஏற்பாடு ஒன்றே செய்திருந்தேன். ஒரு மொபைல் டாய்லெட் ஒன்றே ஒழுங்கு செய்திருந்தேன். ஆனால் அது எல்லாத்தையும் போன ஞாயிற்றுக்கிழமை இராணுவத்துடைய அழுத்தத்தை காரணமாக அது எல்லாத்தையும் பறிக்கப்பட்டு இப்போ பலாலி போலீஸில் அது தடை செய்யப்பட்டு வச்சிருக்கு. இப்போ இந்த விஷயத்தை இங்கே ஏஎஸ்பி வந்திருக்கிறேன். அப்போ ஏஎஸ்பிக்கு நான் போய் கேட்டு நான் அந்த தண்ணியாவது அவசரமாக அனுமதிக்க சொல்லி போராட்டம் எந்த விதத்திலையும் எவருக்கும் பாதிப்புகள் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. போராடுற ஒரு உரிமை. அந்த போராட்டத்தை நடத்துவதற்கு தங்களுக்கு தேவைப்படுற வசதியை ஏற்படுத்தி கொடுக்குறது எவருக்கும் ஒரு பாதிப்பு இல்லாத வகையில் செய்கிறதுல எந்த ஒரு தடையும் இருக்க முடியாது. அப்போ அதை அவர் கொள்கையாளர் ஏற்றுக்கொண்டு எனக்கு அதை பற்றி தெரியாமல் இருக்க வேண்டும். அந்த தண்ணி ஒழுங்கை அவசரமாக திருப்பி வழங்குறதுக்கு அவர் இணங்கியிருக்கிறார். மிச்சத்தை இந்த திறப்பை பிடிக்கிறதுக்கு இன்றைக்கு எங்களோட பொதுமக்கள் தங்களோட கையால் தான் மேலே வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு சரியான மோசமான ஒரு நிலைமை. அப்போ ஒரு 2 கம்பல் அது நட்டவும் தேவை பிடிச்சி வச்சிருக்கிறதுக்காக கேட்டது அதை இப்போதைக்கு அவர் வேளாண்மை தான் மேலிடத்தோடு கதைச்சி பேசி அடுத்தடுத்த இடத்துல அதில் பற்றி எங்களுக்கு சொல்லுவாருன்னு தான் சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த விதமான உத்தரவாதத்தையும் அதுகள் சம்மந்தமாக கொடுக்கல. ஆனால் தண்ணிக்கு அவர் கொடுத்துருக்கேன். இப்போ நாங்கள் அதை இருந்து பார்ப்போம். சரி சரி
காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை காணிகள் கிடைக்கும் வரை